கடந்த வாரம் துதியை பற்றி உங்களிடத்தில் பேசினேன். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கா? போன வாரம் வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதுன்னு பேசினேன். துதி தான் அலங்காரம் என்று பேசினேன். இன்னைக்கு அந்த துதியைத்தான் தொடர்ந்து பேச போகிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3 வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். துதித்தலே ஏன் இன்பமாயிருக்கிறது? துதிக்க ஏன் துதிக்கணும்? ஏன் துதிக்கணும்? அதுக்கு கிடைக்கிறத போன வாரம் தியானித்தோம். அது வேணும் அப்படின்னா யூடியூப் போங்க. என் யூடியூப் சேனல் போனீங்கன்னா போன வாரம் மெசேஜ் இருக்கும், பொறுமையாக கேட்டுக்கிடுங்க. அல்லேலூயா. ஏன் துதிக்கணும்னு தெளிவாய் பேசியிருப்பேன். அப்போது துதிச்சா எல்லாம் சரியாயிருமா? துதி இருக்கிற இடத்துல கர்த்தர் அசைவாடுகிறார், வாசம் பண்ணுகிறார். அதை தாங்க வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவன். அப்போ எங்கே துதி எழும்புதோ அங்கே அவருடைய அசைவாடுதலை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற வேதம் சொல்லுகிறது அல்லவா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ இயேசு என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்லுகிற தேவன் எல்லோர் மேலும் எல்லோரோடும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறாராம். அப்போ நமக்குள் இருக்கிறவர் கிரியை செய்யணும், அவர் வெளிப்படணும். இப்போ தேவன் எல்லா இடத்துல இருந்தாலும் அவர் வெளிப்படுகிற இடத்துல தான் வல்லமை போறப்பட்டது. இப்போ ஆதியில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆதியாகமம் 1 திருப்பினீங்கன்னா இங்கே ஒரு வசனம் உண்டு. 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி முழுவதும் ஜலத்தால் நிறைந்திருந்தது. அந்த பூமி முழுவதும் நிறைந்திருந்த ஜலத்திற்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரா. அப்போது அன்றைக்கு அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்போ வெளிப்படுவார்? இப்போ பவர் லைன் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல மெயின் நல்ல ஒரு 25,000 வால்ட் பவர் நம்ம அது தண்டவாளத்துக்கு மேலே போகுது. அதில் போட்டிருப்பான் 25,000 வால்ட்டுன்னு போட்டிருப்பான். ஒரு மனிதன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்குனானா சாக மாட்டான். நல்லா கவனிங்க, அவனை போய் மேலே போய் பிடிச்சி தொங்குனா சாக மாட்டான், எருத்துப்பட்ட செத்துருவான். அவன் தொங்குனானா அந்த பவர் அவனுக்கு வராது. ஒரு தனி ஒரு ப்ளஸ் உயரம் மட்டும் ஒரு மனிதன் பூமியில் கால் படாமல் பிடித்தால் அவனுக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் எர்த்து பட்டுட்டுனா அடுத்த செகண்டு கரிகட்டையாக மாறிடுவான். அதே போல் தேவனுடைய வல்லமை வெளிப்படுறதற்கு ஒரு எர்த்து தான் துதி. அது வேறு எந்த எர்த்தையும் கொடுக்க முடியாது. வல்லமை வெளியே வரணும்னா துதிக்கணும். நான் போன வாரம் சொன்னேன், துதிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் செஞ்சார். இல்லை புதுசாக இருக்கிறதுனால டச் பண்ணி விட்டுறேன். போன வாரம் கேட்கலாம், யூடியூப்பில் வேலை எங்கே கேட்க போறிய லேசாக டச் பண்ணி விட்டுறேன். எதுக்காக துதிக்கணும்? என்னை வீடு தந்தாரா, கார் தந்தாரா, வாழ்க்கை தந்தாரா, வேறு என்ன தந்தார், அது தந்தாரா, தந்தாரா, அதுக்காக துதிக்கல. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். சங்கீதம் 103 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. என்ன உபகாரம் செஞ்சார்? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து, உன் நோய்களை குணமாக்கி, உன் பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு, உனக்கு கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமான வயது. அப்போ என்னெல்லாம் போட்டிருக்கு? அக்கிரமத்தை மன்னிச்சார், இருதயத்தில் இருந்த அழுக்க கழுவி, நோயை கழுவி சுத்தமாக்கினார். செத்தா இன்னைக்கு செத்தா பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்புறம் பிராணனை அழிவுக்கு விலக்கி, அதுதான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்தது நன்மையினால் வாயை, முன்னால் வாயை திறந்தா ஏன் இருக்க சா வேண்டிதான் சொன்ன வாய். இன்னைக்கு நம்ம அப்படி பேச மாட்டோம். அப்படி பேசுறவங்களையும் இந்த வாய் பலப்படுத்துகிறது. நன்மை மாத்திரம் தான் வாயில இருக்கு. அடுத்தது கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி. கிருபை எத்தனையோ பேர் கிடைக்காத கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் என்னைக்கு இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டோமா, இனி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அந்த கிருபை நம்மளை விட்டு விலகாது. கேரண்டி கொடுக்க முடியும். 100% கிரீடம் சூட்டி இருக்கிறாராம் கிருபை. அடுத்தது திரும்ப வாழ வயது போல ஆக்கி இருக்கிறாராம். வயது கூடனாலும் ஆத்மா வாலிப வயதாக மாறிடுச்சான். அல்லேலூயா. இதில் கார் தந்தாருன்னு போட்டிருக்கான், பைக் தந்தாருன்னு போட்டிருக்கான், வேலை தந்தாருன்னு போட்டிருக்கான், கூடு தந்த ஒன்றுமே போடல. ஆத்ம மீட்பு. அப்போ நம்ம துதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய நன்மை என்ன நன்மை? அவர் என் ஆத்மாவை மீட்டு இருக்கிறார். இதை எண்ணி நம்ம துதிக்கணும். சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து,
நான் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை, எதிர்பார்த்தது வரல, விரும்பினது வரல, என்னத்தை துதிக்க சொல்லுது என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா சாவர வர துதிக்க முடியாது. சாவர வர துதிக்க முடியாது. ஏன்னா சாவர வர பிரச்சனை போகாது. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் உண்டுன்னு சொன்னவரே உபத்திரம் ஒருவேளை வரலாம் அப்படின்னு சொல்லலை, உண்டுன்ட்டார். 100% உண்டு. பாடி இல்லைன்னா கிறிஸ்தவனே இல்லை. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளான் உலகத்தை. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும், நம்ம நினச்சது நடந்தாலும் நடக்காமல் போனாலும், நம்ம எதிர்பார்த்தது வந்தாலும் வராமல் போனாலும், ஒன்றே ஒன்று என் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. எத்தனை கோடி பணத்தை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மீட்பு, ரட்சிப்பு. அதை எண்ணி நாம் துதிக்கணும். அப்படி துதிக்கும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து துதிக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அது நம்ம ஏற்கனவே அறிந்த ஒரு பகுதி. அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளை திருப்புங்க 16ஆம் அதிகாரம். பவுலும் சீலாவையும் குறித்து நாம் சற்று தியானிப்போம். மிகவும் ஒரு அருமையான ஒரு வேத பகுதி அது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த பவுலும் சீலா அவனை என்ன பண்ணாங்க? வேதம் சொல்லுகிறது 16:22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடும், அவர்களை அடிக்கவும் சொல்லி. பக்கம் 186, புதிய ஏற்பாட்டில் பக்கம் 186. அப்போஸ்தலர் 16:22. அதிகாரிகள் அவர் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனை கட்டளையிட்டார்கள். அநேக அடி அப்படின்னா கணக்கே இல்லை, நிறைய அடி உளுந்துருக்கு. வஸ்திரத்தை கிழிச்சாச்சு. இப்போ ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வஸ்திரத்தை நடுரோட்டை கிழிச்சு அடின்னு அடித்து பிடிச்சி கொண்டு ஜெயிலில் தனி லாக்கப்பில் போடலை, சங்கில் கட்டி வச்சா எப்படி இருக்கும்? ஊழியக்காரனை விடுங்க, நம்மளை வச்சா எப்படி இருக்கும்? துதி வருமா? துதி வருமான்னு எப்படி நான் பாடுவேன்னு சொல்லல. அல்லேலூயா. இதில் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு அவசியம் என்ன தெரியுமா? அவர்களை பிடிச்சி கட்டி வச்சு அவங்கள அடைச்சி வச்ச அந்த நிர்வாகம் இயேசுநாதரால் ஒன்றும் செய்ய முடியும்னு நினச்சிட்டாங்க. சிறைச்சாலைக்காரன் நிந்திக்கிறான், என்னையா உங்கள் இயேசுவை பற்றி பேசுனேன், இப்போ என்னையா பண்ணிடுவார்? கட்டி பிடிச்சி வச்சுட்டான். சிறைச்சாலைக்காரன் இருக்கிறான். ஐரிஸ்க் வார்டுன்னு சொல்லுவாங்க, ஜெயிலுக்குள்ளே ஐரிஸ்க் வார்டு. அப்போ உயர் பாதுகாப்பு பகுதியில் கொண்டு வச்சிருக்கிறான், தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கான். நல்ல கவனிங்க, கை காலெல்லாம் அடிபட்டுருக்கு. இப்போல்லாம் போலீஸ் ஒரு அக்யூஸ்டை அடித்தா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு மருந்து போட்டு தான் ஜெயிலில் கொண்டு விடுவான். தெரியுமா உங்களுக்கு? நான் போலீஸில் வேலை பார்க்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை. அல்லேலூயா. வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பேது அந்த பவுலும் சீலாவும் இப்போ கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 21-25 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்லா கவனிங்க, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு ஒடுக்கப்படுவ சூழ்நிலை வரும்போது, எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்க பழகணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம எப்போ ஜெபம்னு தெரியுமா? நமக்கு ஃபேவராக இருந்தால் ஜெபிப்போம், நம்ம விரும்பினது நடந்தால் ஜெபிப்போம், நம்ம எதிர்பார்த்து வந்தால் ஜெபிப்போம், நம்ம எதிர்பார்க்கிற கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா ஜெபிப்போம். ஆப்போசிட் இருந்தால் ஜெபிக்க மாட்டோம். ஜெபிக்க பழகுங்க எந்த சூழ்நிலையும். என்னை முழங்காலே போட முடியல. நேற்று ஒரு தம்பி, ஊழியக்கார தம்பி சொன்னான், அப்போல்லாம் முழங்கால் போட்டோம். நான் இப்போ சாட்சியில் சொல்லிட்டு இருந்தேன். 6 மணி நேரம் அந்த கூடாரத்தை பற்றி சொன்னேன். இங்கே தான் முழங்கால் போட்டிருப்போம், ஒரு பெஞ்சு போட்டிருப்பேன். 6 மணி நேரம் முழங்கால் நிற்பேன். 6 மணி நேரம். 9 மணிக்கு காந்திய காக்கெல்லாம் தெரிஞ்ச சிஸ்டர் தெரியும், பரிய காக்கு தெரியுமா? தெரியும். 6 மணி நேரம். 9 மணிக்கு முழங்கால போட்டால் 3 மணி வரை முழங்கால விட்டு எழும்ப மாட்டோம். அதே மாதிரி சகோதரிகள் நிற்பாங்க, தம்பிமார் நிற்பாங்க. அப்போ இந்த மாதிரி முழங்கால போட்டு ஜெபிச்ச காலங்கள் உண்டுன்னு சொன்னப்போ அவன் சொன்னான், அண்ணே என்னென்ன எப்படி சொல்லுதிய, எங்கெல்லாம் முழங்காலே போட முடியாதுண்ணே, நான் 2 நிமிஷம் கூட முழங்கால் போடலண்ணே, நடந்து தானே ஜெபிக்கிறேன். முழங்கால் போடுறது முக்கியம் இல்லை, ஜெபம் தான் முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா, முழங்கால போட முடியலன்னு ஜோம் பண்ண மாட்டேக்கேன். ஜோமணியா முழங்காலே போட முடியல பிரதர். கை சரியில்லைன்னு சோறு திங்காமையாக இருக்கும். சொல்லுங்கள், கை அடிபட்டு கெட்டு போட்டிருக்கோம், சோறு திங்காமையாக இருக்கும். கழுவுற கையில் அள்ளி தின்றதும்ல இருக்கல இல்லையா? ஜெபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட முடியல. இப்போ பவுலும் சீலாவை முழங்கால போட்டாங்க. கால் 2 தூக்கி தொழுமரத்தில் கட்டி வச்சுருக்கான், கையை 2 தூக்கி தொழுமரத்தில் கட்டி வச்சுருக்கான். வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலை ஜெபம் பண்ண பழகுங்க. 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஜெபிக்க பழகுங்க. சில ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க, 1 மணி நேரம் இன்றைக்கி ஜெபிக்கணும்னு நினச்சேன், போச்சும்மா. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கும். இவன் 1 மணி நேரம் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பான், 1/4 மணி நேரம் இருக்கும், போச்சு, இனி ஜெபிக்க முடியாது. அந்த 1/4 மணி நேரம் ஜெபனியா? கடமைக்கு ஜெபிக்கிறதில்ல ஜெபம். ஜெபங்கிறது 5 நிமிஷம் ஜெபித்தாலும் உண்மையாக ஜெபிக்கணும். அல்லேலூயா.
அப்ப அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த நெருக்கத்தில் ஜெபம் பண்ணினார்கள். சரீரம் ஃபுல்லா காயம், சரீரம் வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கு, சங்கிலில கட்டி வச்சிருக்கான். பவுலும் சீலாவும் 2 பேரும் சொல்றாங்க, சீலா ஜோமனுமா? ஜோமனும்னே. எப்படி ஜோமனிப்பான்? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்க. சில நேரத்தில் ஊழியக்கார போய் சோமனை தெரியாம மாட்டிக்கிடுவான். துக்க வீட்டில் போய் ஆண்டவரே இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக தோத்திரன்றுவான். ரொம்ப ஞானமாக ஜெபம் பண்ணணும், அதுவும் பார்த்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நான் சிலரை பார்த்துருக்கேன். எதுக்கு ஜெபம் பண்ண? பழக்கத்தில் ஜெபம் பண்ணி போடுவான். அது இல்லை, அது ஆசீர்வாதமான வேலை இல்லை. அது ஆசீர்வாதமான வேலை தான், பரலோகத்து போனால் ஆசீர்வாதமான வேலை இல்லையா? பிரைஸ் எல்லாம். அப்போ அவன் சொல்கிற எப்படி ஜெபிச்சிருப்பான்? ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். அப்படிதான் ஜெபம். நான் எப்படியா சொல்லுதிய ஜெபிச்சு முடிச்ச பிறகு கர்த்தரை தூச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணி அப்புறம் என்ன நடந்தது? அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். சில சொல்லுவாங்க, பாடவே முடியல பிரதர், உடம்பே அசதியா இருக்கு பிரதர். வாரிலால தான் அடிக்கணும், அசதியா இருக்கான். சொல்லக்கூடாது, அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் ஏன் இந்த சப்ஜெக்டை பேசுகிறேன்னா, துதிக்கிறதுக்கு ஹெல்த்துக்கு இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஹெல்த்து சப்போர்ட் பண்ண அவசியமே கிடையாது. இவங்க உட்காந்து தூச்சாங்களா, முழங்கால் போட்டு தூச்சாங்களா, நின்றுட்டு தூச்சாங்களா? கட்டி வச்சிருக்கிறாங்க ஐயங்காலையும். நல்ல கவனிங்க. துதிக்கிறதுக்கு வாய் தான் வேணும், துதிக்கிறதுக்கு கை தேவையில்லை, துதிக்கிறதுக்கு காலு தேவையில்லை, துதிக்கிறதுக்கு வயிறு தேவையில்லை, வாய் தான் வேணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. துதிக்கவே முடியல, உட்காரவே இல்லை, நடந்துட்டா துதி, படுத்திருந்தால் துதி, நடக்க முடியல துதி, துதி, தேவனை துதி. அப்போ பவுலும் சீலாவும் துதித்த சிச்சுவேஷன், அவங்க பாய் போட்டு கொடுக்கல, சேர் போட்டு கொடுக்கல, உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டு வேதனையில் கைகள் கட்டப்பட்டிருக்க நேரத்தில் அவர்கள் தேவனை துதித்தார்கள். நல்லா கவனிக்கணும். அவங்க துதிக்கிறதுக்கு இப்படி தான் துதிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. நம்ம மனநிலையை மாற்றணும். இங்கே இருக்கீங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் அப்படி மனநிலை இருக்குது. துதிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு துதிக்கிறதுக்கு இடம் தேவையே கிடையாது. பிரைஸ்லாம். ரோட்டில் பாருங்கள், இந்த பிள்ளையார் கோயில் முன்னால் காலையில் போங்க, நல்லா பெரிய அதிகாரியாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான். அந்த நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இப்படி அடித்தான், டொக்கு டொக்குன்னு. அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு வைக்கும், அப்படி இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். துதிக்கிறதுக்கு வைக்கப்படவே கூடாது. எங்கள் சித்தியை பார்த்துருக்கேன், இங்கே இருக்கும்போது சத்தம் கேட்டே இருக்கும். ஆமாம், கேசட்டே போடணும் வீட்டில். எங்கள் சித்தி பின்னால் உட்காந்துருக்காவ, தூச்சிட்டே இருப்பாவ, பாடிட்டே இருப்பாவ, மேலே வர கேட்க சத்தம். அதனால தான் இன்றைக்கும் புஷ்டியும் பசுமையுமா இருக்காவ. கைத்தட்டி ஆண்டவர் துதிங்கப்பா. ஆமாம், அவைய செட்டில் உள்ள எல்லாரும் போயாச்சு. இன்னும் ஆண்டவர் நீண்ட ஆயுளை தருவாராக. கர்த்தர் நல்லவர். ஆமே. துதிக்கணும். சூழ்நிலை துதிக்கிறதுக்கு நம்ம நம்ம காரியத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, வாய் துதிக்க பலன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதியார்கள். ஓ, இவங்க 2 பேரும் துதிக்க ஆரம்பிச்சாங்க. அது துதியை எப்படி துதிச்சாங்க? மெல்லையா பண்ணாங்க. அடிப்பட்டு வஸ்திரம்லாம் கிழிச்சு வச்சிருக்கு, என்ன கொழுப்பு பாருல, இவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, கொழுப்பு போல பாருல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாடியிருக்காங்க. ஏன்னா காவலில் வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் துதித்து பாடினதை கேட்டு கொண்டிருந்தார்கள். நீங்க பாடு துதிக்கிறத பக்கத்து வீடு கேட்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சத்தமாக பாடி துதிங்க. அதுக்குன்னு வீட்டுக்கார் திட்டும்போது துதிச்சு விடாதீங்க. பியாய் கூட கொஞ்சம் ஏறி கழுத்தில் ஏறி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பண்ணுற தப்பு தான். ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், யாராவது திட்டினா, மாமியார் திட்டினா, மருமகள் திட்டினா, வீட்டுக்கார் திட்டினா அப்போ துதி வரும். அது விளங்காத துதி, அது துதி அல்ல, அது போட்டி. ஏட்டி பூட்டி நிற்கிறேன் அப்படி துதிக்கப்படாது. என்னன்னாலும் பேசிட்டு போட்டோன்னு அனுப்பிட்டு துதிக்கணும். அல்லேலூயா. என்னை அனுப்பிட்டு தான் எட்டி பார்ப்பாங்க. இவ்வளோ திட்டிட்டு போயிருக்காரு, இந்த அக்கா எப்படி இருக்காவோ உட்காந்து அழுதாவளா பாப்புன்னு எட்டி பார்க்கும்போது அங்கே பாட்டு கேட்கும். எப்படி பாட்டு கேட்கும்? தூதி தூதி இயேசுவை தூதி தூதி, தூதிகளின் தேவனை தூதி தூதி. கை தட்டி பாடுமா? தூதி தூதி இயேசுவை தூதி தூதி, தூதிகளின் தேவனை தூதி தூதி, சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் வல்லமீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ தூதி தூதி. காலை மாலை எப்பொழுதும் தூதி தூதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் தூதி தூதி. ஜீவனை கொடுத்தவாரை தூதி தூதி, என்றும் ஜீவனோடு இருப்பவாரை தூதி தூதி. காலை மாலை எப்பொழுதும் தூதி தூதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் தூதி தூதி.
ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென். சேனைகளின் கர்த்தர், ஆமென். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ. ஆமென். சேனைகளின் கர்த்தர், தகுலா சேனைகளின் கர்த்தர், ஓ க்ளோரி சேனைகளின் கர்த்தர், ஆமென். அந்த ராஜாவுக்கு. ஆமா, துதிக்கிற சத்தத்தை செயலுக்குள்ள இருந்தவங்களாம் கேட்டிருக்கான். எப்போ? 12 மணிக்கு நடுநீசியில் தூங்க விடாமல் பாடியிருக்கான் பாருங்க. அல்லேலூயா. நடந்தது என்ன? சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவு கொண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நல்ல கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவார். இதை பிரசங்கிக்கும் போது எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, அவன் துதித்தான், தேவன் வந்து இறங்கினார். இல்லை, தேவன் அங்கே தான் இருந்தார். தேவன் பவுலோடு தான் இருந்தார். தேவன் சீலாவோடு தான் இருந்தார். நல்லா கவனிங்க. நம்ம துதிச்சோன்னா வானத்திலிருந்து தான் வரமாட்டார். உங்களுக்குள்ளே இருந்தவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே இருந்தவுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ இவங்க துதிச்சாங்க, இவர்களுக்குள் இருந்த தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. என்ன பண்ணுச்சு அந்த மகிமை? பூமியின் அஸ்திபார சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமியை அசைச்சிச்சு. அல்லேலூயா. அப்ப இவர்கள் பாடி துதித்த போது கர்த்தர் அசைவாட ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அப்ப நீங்க துதிக்கும் போது நல்லா கவனிக்கணும். ஏட்டிக்கு போட்டியா துதிக்க கூடாது, கோபத்துல துதிக்க கூடாது, டென்ஷன்ல துதிக்க கூடாது. அப்படி துதிச்சினா பேய் தான் வந்து ஆடும் வீட்டுக்குள்ள. வீட்டுல யாராவது திட்டுறாங்களோ அந்த நேரம் பாட்டு வரக்கூடாது. அது வெரி டேஞ்சர். வரும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுக்கு வரும் பாட்டு வந்துடும். அது திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், தேவனுக்கே மகிமை. அது பிசாசு. அல்லேலூயா. ரொம்ப டேஞ்சர். அதை செய்யாதீங்க. அந்த நேரம் பொறுமையாக இருக்கும். பொறுமையாக இருந்து அனுப்பிடணும். அப்புறம் துதிக்கணும், அப்புறம் பாடணும், அப்புறம் உயர்த்தணும். அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். அப்போ துதிக்கும் போது தேவ மகிமை வெளிப்பட்டுச்சு. அந்த மகிமை என்ன பண்ணுச்சு? எந்த சிறைச்சாலை பவுலையும் சீலாவையும் அதிகாரப்படுத்தி கட்டி வைத்திருந்ததோ அந்த சிறைச்சாலின் அஸ்திவாரத்தை வேரோடு என் தேவன் ஆட்டினார். ஆமென். உங்க துதி தேவனுடைய மகிமையை வெளிப்பட வச்சுட்டுனா, யார் உங்களை அப்படி அடக்கி ஒடுக்கி வேலை பார்க்குற இடமோ குடும்பமோ ஏதோ எல்லாத்தையும் வேரோடு ஆட்டி விடுவார். பிரைஸ் தி லார்ட். தேவ மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா தாங்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, கதவெல்லாம் திறந்துடுச்சு. எவ்வளோ பெரிய பூட்டு போட்டிருப்பான் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். இந்த பாளையங்கோட்டை செயலில் கைதி எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். பெரிய பூட்டு கிடக்கு, மாம்பெரிய சாவி இருக்கும், போட்டு சடாங்க புடங்கன்னு திறப்பான். எல்லாம் திறந்துட்டு வேதம் சொல்லுது, எல்லா கதவும் திறந்துட்டு. எல்லா கதவும் மாத்திரம் இல்லை, இவர்களைப் போல கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் கலன்று விட்டது. ஐயா, கட்டு கட்டு கட்டுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கட்டி வச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. துதி இறங்கிட்டுனா கட்டெல்லாம் தெறி கொண்டு போ. பிரைஸ் காட். அப்படி தேவனை துதிக்கும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். சார், இப்போ பவுலும் சீலாவும் விடுதலை நினைத்து துதித்தார்களாம். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நானும் சில சொல்லுவாங்க, இல்லை பிரதர் நானும் துதிக்க பிரதர், வல்லமா வரமாட்டுக்கு வராது. பவுலும் சீலாவும் விடுதலை நினைச்சு துதிக்கலை, அவர்கள் ரட்சிப்பை எண்ணி துதித்தார்கள். ஏன்னா கட்டுகள் கலந்துட்டு, கதவெல்லாம் திறந்துட்டு, சிறைச்சாலக்காரன் பார்க்கான், கேட்டெல்லாம் திறந்து கிடக்கு, எல்லாரும் ஓடிட்டான்ட்டு பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொலை செய்து கொள்ள போனான். அப்போ அடுத்த வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேத்தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவர்கள் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை நோக்கி அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆமென். அப்போ இவங்க வெளியே போகணுங்கிற எண்ணத்திலே தூச்சாங்க, இவங்க கப்பிச்சு போன எண்ணத்திலே தூச்சாங்க. இல்லை, அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த சிறைச்சாலையை அடைச்சி வச்சிருக்கலாம், இந்த சங்கிலியனை கட்டி வைத்திருக்கலாம், சிறைச்சாலைக்காரனுடைய ஆணவ பேச்சு என்னை ஒடுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், என்ன சங்கிலி போட்டாலும், என்ன அடைச்சி வச்சாலும், என்ன கட்டி வைத்தாலும், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே அதெல்லாம் பார்க்கல. அவன் அந்த நெருக்கத்திலும் அவர் மீது அளவற்ற, தேவன் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்ததுனால
அவர்கள் எப்பொழுதும் போல இரவு வேளையில் ஜெபிக்கிற பழக்கம் அவர்களிடத்தில் உண்டு. அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட ஆரம்பித்தார். பிரைஸ்லாம். நம்ம சில நேரத்தில் துதிக்கும் போது எப்படி துதிப்போம் தெரியுமா? இந்த பிரச்சனை மாறணும்னு துதிப்போம். அந்த துதி தேவனை மகிமைப்படுத்தாது. துதி எப்போ மகிமைப்படுத்தும்? என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு செய்த நன்மை எண்ணித்தான் துதிக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை மாறணும்னு துதிச்சிங்கன்னா அங்கு தேவன் வெளிப்பட மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் அதில் தான் தோத்துட்டு இருக்கு. அப்படி நினச்சி துதிக்கக்கூடாது. பிரச்சனை மாறுதோ மாறலையோ, வருதோ போதோ, கவலையே படக்கூடாது. நேரம் நம்ம உட்காரணும். ஆண்டவரே என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். நீர் என்னை மீட்டெடுத்து வச்சிருக்கீங்க, ரத்தத்தில் கழுவி வச்சிருக்கீங்க, பிள்ளையாக்கி வச்சிருக்கீங்க. இவன் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைப்பா. நீங்கள் செய்த நன்மையை நான் நினைச்சுமே துதிக்கிறேன்னு துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களா பிரச்சனையை போக வைக்கணும்னு நினைக்கண்டா, அது தானாகவே போய்விடும். எந்த சிறைச்சாலைக்காரன் இவர்களை அடக்கி ஒடுக்கி கட்டி வைத்திருந்தானோ அந்த சிறைச்சாலைக்காரன் வேதம் சொல்லுகிறது அவர்களை வெளியே அழைத்து வந்து அவன் முன்னால் தாழ விழுந்து பணிந்து கொண்டானா. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, துதி நடுங்க வைக்கும். துதி விடுதலையை கொண்டு வரும். துதி மீட்பை கொண்டு வரும். ஆனால் விடுதலைக்காக துதிக்காதீர்கள், மீட்புக்காக துதிக்காதீர்கள், ஆசீர்வாதத்துக்காக துதிக்காதீர்கள். உங்களுக்கு அவர் செய்த அந்த நன்மைக்கு நிகர் உங்கள் ஆசீர்வாதமோ, உங்கள் விடுதலையோ, உங்கள் சொத்து பத்தோ, சுகமோ இல்லை. அவர் செய்த நன்மைக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகவே செய்த நன்மை நினைத்து நித்தமும் துதித்து பாருங்கள். என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பலத்த வல்லமை வெளிப்படுத்துவார். என்ன நன்மை? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி ஒரு பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இறக்கலாம் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்கி கலைக்கு சமானமாக வயது திரும்ப. சரி, அப்போ இந்த துதியை நீங்கள் எடுக்கிற துதி மீட்பை நினைத்து இருக்கணும். அப்படி துதிச்சு பாருங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையை அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவீங்க. பிரைஸ் எல்லாம் நாம் அப்படியே தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு